டைம்ல கடையில பணம் காணாம போச்சுலப்பா. ஆமா. அந்த பணத்தை மாமா எடுக்கலப்பா. எடுத்ததே நான் தான்ப்பா. இவ்வளோ நாளாக மறைச்சு வச்சிருந்த விஷயத்த பாண்டியன் முன்னாடி சரவணன் போட்டு உடைக்க, சரவண வயசுல பொய், நகையில பொய், குழந்தையில பொய், அது மட்டும் இல்ல தீபாவளி டயத்துல கடையில காணாம போச்சே பணம், அதுக்கு காரணமும் இந்த குடும்பம் தான். இவங்க கடைக்குள்ள நுழைஞ்சது நம்ம கிட்ட வேலை பார்க்கறதுக்காக இல்ல, நம்ம கடையை நாசம் பண்றதுக்காக, நம்ம கடையை மொத்தமா ஓச்சு விடலான்னு தான் இவங்க கடைக்குள்ளே வந்தாங்க. நான் இது புரியாம நம்ம செய்யற எல்லா ஒரு தப்பையும் பழனி மாமா மேல போட்டு பாவம் அந்த மனுஷனை ரொம்பவே காயப்படுத்திட்டோம் எல்லாரும் அப்படின்னு சொன்னோன்னு ஃபேமிலியில எல்லாரும் உணர்றாங்க. பாண்டியன், கோமதி இவ்வளவு நாளா அவனையே தப்பா நினைச்சிட்டோமேன்னு இப்போ எல்லாரும் ரியலைஸ் பண்றாங்க. மயிலோட அப்பாவையும் அம்மாவையும் எங்க வாய்க்கிலேயே பேசுவீங்களே இப்போ பேசுங்க அப்படின்னு குழலி கேட்க, இவ்வளவு பொய் சொல்லியிருக்கீங்களே இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்டதுக்கு, இது எதுவுமே உண்மை கிடையாது, நாங்க ரொம்பவே ஜென்யூனான ஆளுங்க, இப்படி தப்பான தகவலை சொல்லி எங்ககிட்ட எங்க பொண்ணையே அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி இருந்தாலும் மயில் மேல இருந்த கோபம் யாருக்குமே போகல. மயிலோட அப்பாவும் அம்மாவும் போட்ட பிளானுக்காக மயில் என்னங்க பண்ணும் அப்படின்ற ஒரே தாட்டு தான் பாண்டியனுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ஃபேமிலியில எல்லாரும் சரவணனோட வாழ்க்கை நாசமா போயிருச்சுன்றதை மட்டுமே நினைக்கிறாங்க. பாவங்க அப்பாவி மயில்.